அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம சேனலில் ஏற்கனவே வேரியஸ் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு கேட்டகரின்னு பார்க்கும்போது இது ஒரு ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் ஹவுஸ் மோட்டிலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜின்னு பார்க்கும்போது 11 years and 1 month. ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட். பெஞ்ச் மார்க்குன்னு பார்க்கும்போது இது நிஃப்டி 500 TRI. எக்ஸிட் லோட் பார்க்கும்போது 1% சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வெளியேறும்போது அதுக்கு 1% பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டுன்னு பார்க்கும்போது டைரக்ட் பேனில் 0.87% இருக்குது. ரெகுலர் பேனில் 1.73% இருக்குது. பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 12,418 கோடி. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 24th May 2025 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் கோத்தில் ₹66.0266, ரெகுலர் கோத்தில் ₹59.6602. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ₹500 தேவைப்படும். இது லம்சம் அமௌண்ட்டாக இருந்தால் ₹1000 தேவைப்படும். ரிஸ்க்கும் பார்க்கும்போது இந்த ஃபண்டு வெரி ஹை. மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்னு பார்த்தலாம். அதாவது 1 வருடம், 3 வருடங்கள், 5 வருடங்கள் மற்றும் 10 வருடங்களில் அவங்க சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றதை இப்போ பார்த்தலாம். மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் டைரக்ட் பேன் க்ரோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 1 வருடமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,20,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 1,24,449 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 4,449 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பேன் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 3 வருடங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 3,60,000 சேர்ந்துருக்கும். இன்றைக்கி தேதிக்கு அது கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 5,31,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,71,000 இருக்குது. 5 வருஷங்களாக தொடர்ந்து சிப்பு முறையில் மாதம் 10,000 டைரக்ட் பேன் கோத்தில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 10,29,000 இருக்குது. இது மூலமாக கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் இன்னைக்கு தேதிக்கு பார்க்கும்போது அது 4,29,000 இருக்குது. மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் டைரக்ட் பேன் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 10 வருடங்களாக 1 decade அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 12 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். 12 lakhs சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி தேதிக்கு 27,77,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 15,77,000 இருக்குது. நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸையும் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எதில் அதிகப்பட ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றது இப்போ 1 by 1 பார்த்தரலாம். 1 yearல மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் 16.13%, 16.13%. இதுவே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 8.27% இருக்குது. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு ஒரு சில ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் டபுளாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் 26.62%. கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 21.03% இருக்குது. அப்படி பார்க்கும்போது 3 வருஷத்தில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருஷத்தில் மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் 25.10%. இதுவே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 26.24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் கூடுதலாக கொடுத்துருக்கு வென் கம்பேர்ட் டு மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு. 5 வருஷத்தில் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, இருந்தாலும் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பெட்டர் ரிட்டர்னாக இருக்குது தேன் மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு. 10 வருஷத்தில் மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் 14.18%. இதுவே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 14.73%. பெரிய வித்தியாசம் இல்லை, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இருந்த போதிலும் மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை காட்டிலும் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் கூடுதலாக 10 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டோட இதே கேட்டகரியில் இருக்க மற்ற ஃபண்டுகளாகிய HDFC ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட், குவாண்ட் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் மற்றும் பராக் பரிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எந்த ஃபண்டு அதிகப்பட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பீரியட் வைஸ்ன்றது இப்போ பார்த்தலாம். மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் 16.13%. HDFC ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் 14.79%. 1 yearல குவாண்ட் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் -4%. இவங்க பெருமளவுக்கு அதானி குரூப் ஷேர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் 6 months அந்த குரூப் ஷேர்ஸ் எல்லாமே டிராஸ்டிக்காக மார்க்கெட்டில் இறங்கியிருந்தது.
அது இல்லாமல் நிறைய நெகட்டிவ் நியூஸ் வந்து அந்த அதானி குரூப் ஷேர்ஸில் வந்து இருந்தது. இப்போ ஸ்லோலி ரெக்கவரிங் லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து அந்த ஷேர்ஸில் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. அடுத்த 6 to 8 monthஸில் குவாண்ட் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு ஒரு வருஷம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் ஜோன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷத்தில் பராக் பரிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 14.04%. இந்த எல்லா ஃபண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1 இயரில் பெஸ்ட் ஃபண்டுன்னு பார்க்கும்போது அது மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு. இது ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 16.13%. இதுதான் நம்பர் 1 பொசிஷன் 1 இயரில். 3 வருஷத்தில் மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 26.62%. HDFC ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 27.34%. குவாண்ட் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு 3 வருஷத்தில் 23.44%. பராக் பரிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 23.33%. 3 இயர்ஸில் டாப்பர் பார்க்கும்போது அது HDFC ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு. இவங்க வந்து 27.34% கொடுத்துருக்காங்க. செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது அது மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு. 3 வருஷத்தில் இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 26.62%. மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 25.10%. HDFC ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு 5 வருஷத்தில் 33.79% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. குவாண்ட் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு 5 வருஷத்தில் 35.30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பராக் பரிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு 5 வருஷத்தில் 28.99% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருஷத்தில் ரிட்டர்னில் டாப்னு பார்க்கும்போது அது குவாண்ட் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு. இவங்க 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 35.30% கொடுத்துருக்காங்க. செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது HDFC ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு. இது 5 வருஷத்தில் இது வந்து 33.79% கொடுத்துருக்கு. தேர்ட் டாப்பர் பார்க்கும்போது பராக் பரிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு. இது 5 வருஷத்தில் 28.99% கொடுத்துருக்கு. 5 வருஷத்தில் 4வது இடத்துல இருக்கிறது வந்து மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு. இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 25.10%. இந்த பொசிஷன் அண்ட் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாறிக்கிட்டு தான் இருக்கும். இப்போதைக்கு இது டாப்பராக இருக்குது. அடுத்த வருஷமே இது வந்து பாட்டம் மோஸ்ட் கூட போகலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 இயரில் வந்து குவாண்ட் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா -4% இருக்குது. இது ப்ரீவியஸ் 1 இயருக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது குவாண்ட் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு தான் நம்பர் 1 பொசிஷனில் இருந்து. இதே மாதிரி பொசிஷன் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டு தான் இருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டு உலகத்தில். மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஃபியூச்சரில் வந்து இது ஈஸியாக வந்து 16% ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். இதுக்கு மேலே தான் கொடுக்கும். இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் கேல்குலேஷனில் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 16% வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ SIP பீரியட் வைஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மூலிமா நமக்கு எவ்வளோ எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் வருன்றது ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். இது எவ்வளோ வருன்றது இப்போ பார்த்துடலாம். இந்த ஃபண்டில் டைரக்ட் அண்ட் கோத்தில் மாதம் 2000 SIP முறையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 10 வருஷத்தில் 2,40,000 சேர்ந்திருக்கும். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 16% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 3,15,059 இருக்குது. டோட்டல் வெளியே பார்க்கும்போது 5,55,059 கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கே டோட்டல் வேல்யூன்றது இன்வெஸ்டட் அமௌண்ட் ப்ளஸ் எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் எடுத்து கூட்டும்போது டோட்டல் வேல்யூயான 5,55,059 கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஃபண்டில் டைரக்ட் அண்ட் கோத்தில் மாதம் 2000 15 வருடங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 3,60,000 சேர்ந்திருக்கும். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 16% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 9,84,844 இருக்குது. டோட்டல் வெளியே பார்க்கும்போது 13,44,844 கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஃபண்டில் டைரக்ட் அண்ட் கோத்தில் மாதம் 2000 25 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6 லட்ச ரூபா இருக்கும். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 16% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 58,87,752 ரூபா இருக்குது. டோட்டல் வெளியே பார்க்கும்போது அது 64,87,752 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மாதம் 2000 30 வருடங்களுக்கு டைரக்ட் அண்ட் கோத்தில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 7,20,000 இருக்கும். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 16% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 1,30,85,527 ரூபா இருக்குது. டோட்டல் வேல்யூ பார்க்கும்போது அது 1,38,5,527 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டு இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.